السلام عليكم ورحمة الله وبركاته. إن شاء الله இதமாக திருமறை அல் குர்ஆன் இறுதி 3 ஜுசுகளுக்கான தப்சீர் விளக்கம். முடிவற்ற நிரந்தர பயணம். 1 2 பாட் போட்டாச்சு. இப்போ 3வது பாட் இன்ஷா அல்லாஹ் இப்படியே தொடரும். பாட் 3 அஸ்பாஉல் உல்மா, மகத்தான விசேட சிபாரிசு. விசாரணைக்காக படிப்பினங்கள் ஒன்று சேர்க்கப்படும் நாளில் படிப்பினங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கவும் விசாரணை இலகுவாகவும் எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் சந்தர்ப்பம் வழங்கப்படும். சிபாரிசே இதுவாகும். பொதுவான சிபாரிசு இது எமது நபிக்கு ஏனையோருக்கும் பொதுவானதாகும். இது விசுவாசிகளை நரகிலிருந்து வெளிப்படுத்தவும் அவர்களின் அந்தஸ்துக்களை உயர்த்தவும் செய்யப்படும் சிபாரிசாகும். விசாரணை மனிதர்கள் தமது இறைவன் முன் அணியாக நிறுத்தப்படுவார்கள். அப்போது அவன் இவ்வுலகில் அவர்கள் செய்த அமல்களை எடுத்து காட்டி அவைகளை பற்றி விசாரணை செய்வான். வாழ்நாள், வாலிப பருவம், சொத்து, சுகம், அறிவு, இறைவனுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை, கேள்வியல், பார்வை, உள்ளம் இவை எல்லாவற்றையும் பற்றியும் விசாரிக்கப்படும். காஃபிர், அல்லாஹ்வை நிராகரித்தவன், முனாஃபிக், குஃப்ரை உள்ளத்தில் மறைத்து கொண்டு வெளியில் முஃமினாக நடித்தவன் ஆகிய இரு சாராரும் அவர்கள் கண்டிக்கப்படவும் அவர்களுக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்படவும் படைப்பினங்களின் முன்னிலையிலேயே விசாரிக்கப்படும். அவர்களுக்கு எதிராக ஏனைய மக்கள், பூமி, பகல் இரவுகள், சொத்துக்கள், மலக்குகள், அவர்களது உறுப்புக்கள் என்பன சாட்சிகளாக கொண்டு வரப்படும். அவர்களது குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்காகவே இவ்வாறு செய்யப்படும். இறை விசுவாசியை பொறுத்தமட்டில் அல்லாஹ் அவனை தனிமையாக வைத்து விசாரித்து அவனது பாவங்களை ஏற்கும்படி செய்வான். அதற்கு மேல் அவனுக்கு தப்பவே முடியாது என அறிந்த அல்லாஹ் அந்த மூமினுடன் உலகில் இப்பாவங்களை நான் மறைத்ததை போல் இன்று அவைகளை உனக்கு மன்னித்து விட்டேன் என கூறுவான். யாரு கூறுவான்? அல்லாஹ் கூறுவான், மன்னித்து விட்டேன். அந்த யாரின் தவறுகளை மன்னிக்க குறைகளை கூறக்கூடாது. மேலும் முதலாவதாக விசாரிக்கப்படுபவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாகும். அமல்களில் முதலாவதாக விசாரிக்கப்படுவது தொழுகையாகும். முதலாவதாக தீர்ப்பு வழங்கப்படுவது கொலையை பற்றியாகும். அல்லாஹ் பாதுகாப்பு. அமல்களில் பதிவேடுகள் வழங்கப்படுதல். பின்பு அமல்களின் பதிவேடுகள் காற்றில் பறந்து வர அதற்குரியவர்கள் அவற்றை எடுத்து கொள்வார். அது சிறிய பெரிய அனைத்து அமலையும் ஒன்றுவிடாமல் பதிந்து வைத்துள்ள ஏடாகும். மோமின் அதனை வலது கையால் எடுப்பான். காஃபிரும் நயவஞ்சகனும் தமது
முதுகின் பின்னால் இடது கையால் எடுப்பார். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் தொடரும் பாவம் 4.